ரஷ்யன் அடாப்ட் பண்ண முடிஞ்சதாலையா இல்லை என் வாய்ஸ் செட் ஆனதால அவங்க வந்து இது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களோட வாய்ஸே வந்து போல்ட் அண்ட் மெச்சூர்டு வாய்ஸாக இருக்கும். அண்ட் நிறைய வந்து ஏஜ்டான கேரக்டர்ஸுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. பட் பில்லா 2ல வித்யுத் ஜமாலுக்கு எப்படி நான் மேட்ச் பண்ணீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன் வேற நிறைய பேசிட்டு இருப்பாரு அதில். அதுக்கு வந்து அதுவும் வந்து எப்படின்னா ஒரு ரஷ்யன் கான்சுலேட்ல இருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. ஓகே. அதுவும் நிறைய நாள் நடந்தது அந்த டப்பிங். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய நடுவில் இருக்கும். ரஷ்யன் அடாப்ட் பண்ண முடிஞ்சதாலையா இல்லை என் வாய்ஸ் செட் ஆனதால அவங்க வந்து இது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன மாதிரி தான் ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ் என்ன அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது கிளிக் ஆகிடுச்சுன்னா வாய்ஸ் அப்ரூவ் ஆகும், பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்படி தான் வித்யுத் ஜமாலுக்கு வந்து இது பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய வாய்ஸ் டீப் தான், தனிக்கலை பர்னி சார்ந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த அடாப்டேஷன் இருக்கணும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் இந்த ஒரு வாய்ஸில் எப்படி இருக்கு இது மட்டும்தான் நான் பேசுவேன். எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற தெரிஞ்சுட்டா நாள்தோறும் நான் ஆள் மாறுவேன். என்ன கமல் சார் பாடியிருப்பாரு சகலகாலாவில். நாங்கள் ஆள்தோறும் ஆள் மாறுவோம்.